தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், நம்ம தமிழக முதலமைச்சர் மிக முக்கிய கோரிக்கைகளை வைக்கும்போது கர்நாடக முதலமைச்சரின் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, குறிப்பாக நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில்? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 17 பக்க உரையை இதில் நிகழ்த்தியிருக்கிறார். அந்த வகையில தென் மாநிலங்களுடைய பங்கு, தென் மாநிலங்கள் இணைந்து இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 30% மதிப்பான பங்களிப்பை வழங்குகிறது. இந்தியாவுல பொருளாதார வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களுடைய முக்கிய இயந்திரமாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகிறோம் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்துல போதைப் பொருள் தடுப்பு இதுல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆன்லைன் விற்பனை, சட்டவிரோதமாக விநியோகம், மாநிலங்களுக்கிடையான இந்த கடத்தல் மூலமாக போதைப் பொருட்கள் இளைஞர்களுக்கு சென்றடைவது கவலைக்குரியது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த வகையில மாநிலங்கள் ஒருங்கிணைந்து உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மட்டுமல்ல, ட்ரக் ஃப்ரீ சவுத் இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட வேண்டும். மாநில எல்லைகளை கடந்து பொதுவான ஒரு தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். பெங்களூரு ஓசூர் மெட்ரோ இணைப்பு, கர்நாடகாவினுடைய பொம்மாச்சந்திரம் முதல் தமிழ்நாட்டினுடைய ஓசூர் வரை பெங்களூர் மெட்ரோ நீடிப்பதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதும் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. கடல் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம், துறைமுகங்கள், கடலோர கப்பல் போக்குவரத்து, மீன்வளம், கடல் சார்ந்த தொழில்கள், கடல்சார் சேவைகள், கடலோர சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ப்ளூ எக்கனாமிக்கை வளர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. 1076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரை கொண்ட தமிழ்நாடு தென் மாநிலங்களோடு இணைந்து செயல்பட தயாராக இருப்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் நிதி கூட்டாட்சியில சமத்துவம், மக்கள் தொகை கட்டுப்பாடு, மனிதவள மேம்பாடு, நிதி ஒழுக்கம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதும் சிறப்பு சலுகையை கேட்கவில்லை, நியாயமான சமமான அணுகுமுறையை தான் கேட்கிறோம் என்ற கருத்தை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்கள் நிதி தன்னாட்சியை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் GST அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மாநிலங்களில் நெகிழ்வான இந்த வருவாய் ஆதாரங்கள் குறைந்து விட்டதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீங்க கேட்டது போல இந்த காவேரி முல்லை பெரியாறு விவகாரத்துல மாநிலங்கள் நியாயமான நீர் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், நடுவர் மன்ற தீர்ப்புகள், சட்டப்பூர்வமான அமைப்புகளுடைய முடிவுகள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காவேரி விவகாரத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பும் காவேரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவுகளும் உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முல்லை பெரியார் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவது தொடர்பான நீதிமன்ற வழிகாட்டுதல சுட்டிக்காட்டிதான் தமிழக முதலமைச்சர் இதை வலியுறுத்தியிருக்கிறார். நீட் எதிர்க்கான நிலைப்பாடு தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். கிராமப்புற சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நீட் இருக்கிறது. தமிழகத்துல 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதும், தொகுதி மறுவரையை தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறையக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வகையில தமிழக முதலமைச்சர் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது ட்ரக் தமிழ்நாடு மட்டுமல்ல, ட்ரக் சவுத் இந்தியா அப்படிங்கிறதையும் உருவாக்கப்பட வேண்டும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். காவிரி நீர் தீர்ப்பையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவுகளையும் உரிய நேரத்தில் அமல்படுத்த வேண்டும். நாங்க கேட்பது சிறப்பு சலுகை கேட்கவில்லை, தென் மாநிலங்களுக்கான நியாயமான சமமான நிதி அப்படிங்கறதையெல்லாம் முன்வைத்துதான் தமிழக முதலமைச்சர் விஜயுடைய முழு உரையாக இருக்கிறது. அந்த வகையில மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.